அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாசிப்பயிரை ஒரு வடச்சட்டில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வரும் மாதிரி வறுத்துக்கணும். நல்லா பாசிப்பயிறு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு, தக்காளி பெருசாக ஒரு 4 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. அதையும் இதோட ஊற்றிடலாம். புளி கரைசல் கொஞ்சோன்னு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். புளிக்குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழனி தண்ணி, கொஞ்சமாக அரிசி கழனி தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ கடை நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் 2-3 வெந்தயம், சீரகம் கொஞ்சம் நல்லா போட்டு 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த குழம்பு கூட்டி வச்சுருந்தோம்ல அதை அதோட ஊற்றிடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ பாசிப்பயிறு போட்டுருங்க. பாசிப்பயிறு அதோட கொஞ்சம் கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாசிப்பயிரும் கத்திரிக்காயும் நல்லா வேகட்டும். இப்போ பாசிப்பயிறு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாசிப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.